எங்கடா ஓடிடுவேன்? செத்தடா நீ. எங்கடா போயிடுவ நீ? கொலை பண்ண வரா சார், என்ன காப்பாத்துங்க சார். தப்பிச்சு போக பாக்குறா. தப்பிச்சுட்டாரே. என்னமா சொல்ற? டிராயர்ல இருந்த 40,000 ரூபாய் காணாம போயிடுச்சா? ஆமா சார், கேஷியர் என்கிட்ட கொடுத்த 40,000 நான் டிராயர்ல தான் வச்சேன். லாக் பண்ணிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அந்த பணத்தை காணும் சார். லாக் பண்ண டிராயர்ல இருந்து பணம் எப்படி போயிருக்கும்? அதான் சார் எனக்கும் தெரியல. பாரு சொப்பனா, முதல்ல பொய் சொல்ல கத்துக்க. சிமெண்டும் செங்கலும் வச்சு கட்டுற பில்டிங் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி சொன்னா எப்படி? உனக்கு ஹனிமூனுக்கு பணம் பத்தலன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அந்த பணத்தை எதுக்காக எடுத்த? என் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்ல. நான் சொல்றத நம்புங்க, அந்த பணத்தை நான் திருடல. ஓகே ஓகே, நீ இந்த அளவுக்கு சொல்றதுனால நான் உன்னை நம்புறேன். ஆனா நாளைக்கு காலையில பேங்க்ல பணத்தை கட்டணுமே, என்ன பண்றது? சரி, ஒரு வேலை செய். சாயந்தரம் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா. ஆமாமா, சாயந்தரம் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேன்னா அந்த பணத்தை நான் தர்றேன். அதை கொண்டு கட்டிடு. இப்ப உள்ள பிரச்சனை முடிஞ்சிடும்ல? வேண்டாம் சார், எனக்காக அவ்வளவு பணத்தை நீங்க எதுக்கு கொடுக்கணும்? பின்ன என்னம்மா பண்ண முடியும்? நாளைக்கு காலையில இந்த 40,000 ரூபாய் பணம் அங்க இருக்கணும். உன்னால எப்படி முடியும்? உன்னதாம்மா கேக்குறேன், பணத்தை எப்படி கொண்டு வருவ? நான் எங்கிருந்து சார் கொடுக்கறது? முடியாதுல்ல? அதனாலதான் நான் தரேன்னு சொல்றேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க கண்ணீர் வடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்ன யோசிக்கிற? சாயந்தரம் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இத பாரு, பணத்தை பத்தி கவலைப்படாத. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தான் எனக்கு தேவை. சரி சரி, தேவையில்லாம இந்த விஷயத்தை போட்டு யோசனை பண்ணி உன் மனசை போட்டு குழப்பிக்காத. சாயந்தரம் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீ வரும்போது நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல? போ, போய் வேலையை பாரு. போமா சொல்ல, போய் வேலையை பாரு. சார், என்ன சார் ஆச்சு? பெட்ரோல் காலி அடிச்சு நினைக்கிறேன் சார். என்ன தோத்திட்டு வந்த ரவுடி வந்தா நான் மாட்டிப்பேனே சார். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. ஆமா, அவன் ஏன் உங்களை துரத்துறான்? சார், என் பூர்வீக வீடு ஒண்ணு போரூர்ல இருக்கு சார். அத ஒரு பில்டர் வந்து
விலைக்கு கேட்டான் சார், கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஜாயிண்ட் வெஞ்சூர் வச்சு கேட்டான், அப்பவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். திடீர்னு இப்ப ரவுடிங்களை வச்சு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் சார். என்னன்னு? மரியாதையா இடத்த எனக்கு வித்துரு, இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அதான் சார் நேத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே இதோ இந்த ஆள் அனுப்பிட்டான் சார். நீங்க மட்டும் இப்ப என்ன காப்பாத்தலனா இந்நேரம் நான் செத்துருப்பேன் சார். ஆமா, உன்னை நான் காப்பாத்த வந்தேன்னு யார் சொன்னது? ஏய், யாரா நீ? நான் யாரா? நான் யாருன்னு உனக்கு சொல்லணுமா? என்னடா அப்படி பாக்குற? இவனும் ஏன் ஆளுதான். வேணாம். தப்பிச்சு போக பாக்குற ஒண்ணு. அடிடா. என்ன சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க? என்னடா பெரிய யோகிய மாதிரி பேசுற? உன் வீட்டை பில்டர் கேட்டா ஒண்ணு குடுக்கணும், இல்ல நீயே வச்சுக்கணும். நடுவுல எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு ஏன்டா ப்ராப்பர்ட்டியை வித்த? சார் உங்க பில்டர் வந்து கேட்டப்ப எங்க வீட்டுல ஒத்துக்கல சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி கேட்டப்ப திடீர்னு அவரு வந்து கேட்டாரு, அவரு கொடுத்துட்டேன் சார். ஏய், போய் போய் சொல்ல. இல்ல சார், போய் சார். ஏய், இங்க வாடா. கழுத்து போடு. புடி. ஓடுறோம், ஓடு. ஏய், ஓடுறியா இல்லையா? போடா. ஓடுறோம். போட்டுறேன் சார், போட்டுறேன் சார், போட்டுறேன் சார். சார் எதுக்கு சார் என்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க? ஆ? உனக்கு டீடைல்ஸ் வேணுமா? சொல்றேன். அதாவது உன் இடத்த நீ எனக்கு ஏற்கனவே வித்துட்ட. ஹலோ, நான் நம்பிக்கையின் பேர்ல அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்குள்ள பிசினஸ் சைடுல நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட. எனக்கு கொடுத்த அஷூரன்ஸ மீறி வீட்டை நீ வேற ஒருத்தருக்கு வித்துட்ட. அது வரைக்கும் என் மேல உனக்கு இருந்த நல்ல அபிப்பிராயத்தினால மனசு வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக காசிக்கு போறேன் அப்படின்னு இதுல எழுதியிருக்க. ஆனா நீ காசிக்கு போகல. எங்க போற? நேரா மேல போற. ஹலோ,
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.